ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சைஃபை ஹாரர் வெப் சீரிஸாக வெளியான யோங் கிரீச்சர் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜியோன் டாங் யூன் டைரக்ஷன்ல ஹாரிசன் ஜூ, பார்க் சியோ ஜூன், கிளாடியா கிம் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 10 எபிசோட்ஸ் இருக்கு. அதுல 7 எபிசோட்ஸ் பார்ட் 1 இப்ப வெளியிட்டு இருக்காங்க. மீதமுள்ள 3 எபிசோட்ஸ் பார்ட் 2 நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 5ஆம் தேதி வெளியாயிடும். பார்ட் 1ல இருக்கிற ஒவ்வொரு எபிசோட்ஸும் 65 to 75 மினிட்ஸ் இருக்கும். 8 ஹவர்ஸ்ல பார்ட் 1 நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்ப நம்ம இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். வேர்ல்டு வார் 2 நடந்த காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. இந்த பீரியட்ல கொரியா ஜப்பானுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இவங்களுடைய ஆட்சியில மக்களுக்கு ப்ரூட்டலான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அதுல ஒண்ணுதான் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல நடத்தப்படுற ஹியூமன்ஸ் கிரீச்சர்ஸா மாத்திர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தின விவரங்களை சீரிஸ் உடைய லீட் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்ப இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த மொத்த சீரிஸ்மே ஒரு கேரக்டர் ட்ரிவன் சீரிஸாக தான் வந்திருக்கு. அதனாலேயே கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் பேக் ஸ்டோரி வச்சு ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. இதனாலே நம்மளுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படத்துக்கான கேரக்டர் டெப்த் நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஏதாவது ஒரு டேஞ்சர்ல இருந்தது அப்படின்னா அந்த கேரக்டர் எப்படியாவது அதுல இருந்து சேவ் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி கதைக்களம் அமைஞ்சிருக்கு. அது இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீரிஸ் நடிச்சவங்களும் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு வார் 2 நடந்த ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு மாஸ்டர் ஸ்டோரியோட மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நரேஷனை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்ல வர அந்த சைஃபை கிரீச்சர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். சிஜிஐ ஒர்க் எல்லாம் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலுமே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது சிஜிஐ தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியும். ஆக்ஷன் கோரியோகிராஃபி இந்த படத்துல ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த படத்துல கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க நிறைய விஷயங்களை பிளாஷ்பேக் மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல டிராக் ஆக தான் செய்யுது. இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல மொனோட்டனஸா ஒரே மாதிரியான விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஹேண்ட்மேடன் ஓவர்லார்ட் இந்த ரெண்டு படங்களையும் ஃபியூஷன் பண்ணி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்கும். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்க்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும். சில இடங்கள்ல எங்கேஜிங்காவும் சில இடங்கள் டிராகிங்காவும் தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைஃபை ஹாரர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். யோங் கிரீச்சர் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.